முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட உண்மையான விளக்கம் தெரியுமா? முருங்கைக்காய், கீரை இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடும்போது வயதான காலத்துல கம்பு உண்ணாம போவாங்க. அதனாலதான் வெறுங்கையோடு போவான்னு பழமொழி. ஆனா அதை இப்ப மாத்தி முருங்கையை நட்ட வாசல் நட்டா ராசி இல்ல, இது மாதிரி நெகட்டிவான கருத்துக்களை பரப்பி வாசலை முருங்கை நடுறதே விட்டுட்டாங்க. முருங்கையை பத்தி நான் பொதுவாக எல்லாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முருங்கை காய் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பதில். முருங்கை பூ, முருங்கை கீரை, முருங்கை பீசின் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடுது. பாக்கியராஜ் கூட ஒரு படத்துல சொல்லுவார்ல, முருங்கையை சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கணும், கொஞ்சம் கிண்டலா. அது நிறைய ப்ராப்ளமா இருந்துச்சுல. ஆக்சுவலா அது உண்மைதான். அது முருங்கை காய் மட்டும் சாப்பிட்டா கிடைச்சிடாது, முருங்கை பீசினையும் சாப்பிடணும். அப்பதான் ஆண்மை அதிகரிக்கும், விந்தணுக்கள் அதிகரிக்கும். முருங்கை பூ லேகியம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க. உண்மையில் நரம்புகள் பலப்படும். நகர்ப்புறங்கள்ல முருங்கை காய் சாப்பிட்ற அளவுக்கு முருங்கை கீரையை சாப்பிட்றதில்ல. என்ன கேட்டால் முருங்கை கீரையில தான் அதிக பலன் நான் சொல்லுவேன். முருங்கை கீரையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நாட்டு வெல்லம் போட்டு காலையிலேயே வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும், ரத்த சோகை நீங்கும். நம்ம வாழ்ற வாழ்நாளில் முதுமையிலையும் சரி இளமையிலும் சரி உறுப்புகள் எதுவும் கெடாமல் இருக்கிறதுக்கும் ரத்தத்தில் எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த முருங்கையில் உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு உதவும்.